நாட்கோ ஃபார்மால ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து குட் நியூஸா தான் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அண்டர் வேல்யூட் தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் போறேன். இந்த டீல் இன்னொரு பிளஸ் அட்வான்டேஜா இருக்கு அந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ அது என்ன ஏதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 2000 கோடி வந்து ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த கம்பெனி பேர் வந்து ஆட்காக் இன்கிரம். இந்த ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க. இந்த கம்பெனில 35% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து நாட்கோ ஃபார்ம் வந்து வாங்க போறாங்க. அதுக்கான டீலிங் வந்து போயிட்டு இருக்கு. 5.16 கோடி ஷேர்ஸ், அதாவது 5 கோடியே 16 லட்சம் ஷேர் வந்து இந்த கம்பெனில வந்து வாங்க போறாங்க. அதுதான் அந்த 35% சொன்னது. ஸோ இது வந்து 2000 கோடி வேல்யூவேஷனா இருக்கு. ஜார் வேல்யூ படி 75 ரூபான்னு சொல்றாங்க. அதாவது ஜார் வேல்யூனா அந்த ஊரோட கரன்சி. ஜார்ன்றது சவுத் ஆப்பிரிக்காவோட கரன்சி. ஜார் 75 ரூபாய்க்கு நம்ம ஊர் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 38 ரூபா 40 ரூபா வந்து வரும். 38ல இருந்து 40க்குள்ள. அந்த அமௌண்ட் கொடுத்து இந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இப்ப இந்த ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி என்ன ஏது அப்படின்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பதான் இந்த கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட்டா இருக்கும் நாட்கோக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் பண்ண கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்ஸ் அண்ட் தென் இந்த பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற கம்பெனி. ஸோ இவங்களோட பார்மாசூட்டிக்ஸ்ல இவங்க மெயினா விற்கிற ரெவன்யூ அண்ட் செக்மெண்ட்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. பிரிஸ்கிரைப்டு மெடிசன்னா இந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் ஓவர் த சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல ஒரு 10% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸுமே இப்போ மெடிக்கல் ப்ராடக்டா நீங்க வந்து ஒரு 10 ப்ராடக்ட் போய் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இவங்க தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்டர் பிரிஸ்கிரைப்டு பண்ணது ஒரு போர்ஷனா இருக்கு. அடுத்தது ஓடிசி ப்ராடக்டா இருக்கு, ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து டாக்டர் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ண தேவை. அந்த ட்ரக்ஸை நம்மளே போய் வாங்கிக்கலாம். அந்த ஊர்லயுமே பிரிஸ்கிரைப் இல்லாம வந்து வாங்கிக்கலாம். அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த விக்ஸ் அண்ட் தென் விக்ஸ் 500 அண்ட் டோலோ அண்ட் தென் வேற என்னென்ன பேராசிட்டமல் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து விற்கிறாங்க. இது வந்து அவங்களோட அடுத்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனா இருக்கு. அண்ட் தென் இந்த பெயின் ரிலீஃப்லாம் விற்கிறாங்க. இந்த பெயின் ரிலீஃப்னா நம்ம வந்து இந்த மூவ்லாம் தடவும்ல, ஸோ அந்த மாதிரி பெயின் ரிலீஃப் அண்ட் தென் வீட்டுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ், இந்த சானிடைசர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் தென் அந்த மெடிசன் ப்ராடக்ட்லாம் விற்கிற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஐசியூ, சர்ஜரி அண்ட் தென் இன்ஜெக்டபிள் மெடிசன்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. அது வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நாட்கோ கம்பெனிக்கு பிளஸ் அமையும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு இந்த கம்பெனின்றது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது இந்த கம்பெனில ஸோ இவங்க இந்த ஸ்டேக்கை வாங்கி அவங்க உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனா இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஷேரை வந்து அவங்க வாங்க போறாங்க. ஸோ வந்து ஒரு பார்ட்னர் டீலா இருக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ ஈஸியா வந்து பெனட்ரேஷன் ஆக முடியும். ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட் வச்சு அவங்களால ஓவரால் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டையும் வந்து பிடிக்க முடியும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு. அண்ட் தென் ஏற்கனவே ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி அவங்க லோக்கல் பிராண்ட்ல பெரிய கம்பெனி தான். ஸோ நம்ம ஊர்ல எப்படி இந்த சிப்லா, நாட்கோ, டாக்டர் ரெடி எல்லாம் நம்ம சொல்றோமோ அந்த ஊர்ல அந்த மாதிரி அந்த கம்பெனி பெரிய கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் அண்ட் தென் இந்த பிராண்ட் வேல்யூ இது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஸோ ஈஸியா அடுத்த ஸ்டெப் வந்து போயிடுவாங்க. அண்ட் தென் மெயினான விஷயம் R&D இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நாட்கோ கம்பெனி R&Dன்றது தான் பெரிய எக்ஸ்பென்சிவ். ஸோ அது அந்த ஆப்பிரிக்கால பண்ண தேவையில்ல. ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அங்கேயே வந்து இந்த ஆட்காக் இன்கிரமோட அந்த R&D ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஈஸியா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி 35% இந்த கம்பெனியில ஸ்டேக் வாங்கிட்டாங்க அப்படின்னா நாட்கோக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுமே வந்து ஷேரபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி 100 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா அதுல 35 கோடி ரூபா ஆப்வியஸ்லி நாட்கோக்கு வந்து வந்துடும். ஏன்னா 35% ஸ்டேக் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த டீல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நாட்கோக்கு சூப்பரான பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த ஒரு டீலுக்காகன்னு இல்லை, இந்த கம்பெனி ஏற்கனவே சூப்பரமா தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடி வேணும்னா நீங்க பீரிச்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல இந்த சேனல்ல வேணும் அப்படின்னா நீங்க கேளுங்க. நான் வந்து அதை சண்டே செஷன்ஸ்ல வந்து ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நாட்கோட ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து இன்னும் அண்டர் வேல்யூடு தான் இருக்கு. நான் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கேன். இந்த மந்தோட பர்ச்சேஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மந்த் இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். 10ல் தான் இருக்கு PE. 10 மந்த் வந்தது அப்படின்னா கண்டிப்பா வாங்குவேன். அண்ட் தென் டாக்டர் ரெடியோட Q1 வந்திருக்கு. ஸோ அதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கம்பெனியுமே வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். அதுவுமே 20 PE கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 18ல இருக்கு இப்போ. ஸோ அதுவுமே வந்து இந்த மந்த் வந்து பர்ச்சேஸ் முடிச்சு அடுத்த மந்த் வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்க தான் போறேன். டாக்டர் ரெட்டியோட Q1 எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர் ரெட்டியோட Q1 ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் ஜஸ்ட் 1.4% தான் வந்து அப்பா இருக்கு. அது அந்த ஆர்டிக்கலே அப்படிதான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, ஜஸ்ட் 1.4ன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அவங்களோட ரெவன்யூ வந்து எக்ஸ்பென்ஸ் பார்த்தா ஏறி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ பண்றாங்களோ அதே அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் வந்து ஏற்றி இருக்காங்க. ஸோ இது என்ன ஏதெல்லாம் ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கான ரீசன் என்ன? வெறும் 1.4% தான் வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ட்ரக்ல வந்து இந்த லெனலிடோமைட் அப்படின்ற ஒரு ட்ரக். ஸோ இது வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ற ட்ரக். ஸோ இந்த ட்ரக் என்ன இருக்கு அப்படின்னா பிரைசிங் பிரச்சனால இவங்களால வந்து ப்ராஃபிட் வந்து இதுல மேக் பண்ண முடியல. அப்படின்னா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுல இந்த ட்ரம்போட டேரிஃப்ல இம்ப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து பிரைசிங் போகும். ஸோ இந்த பிரைசிங் ப்ரெஷர் வந்து யூஎஸ் ட்ரக்ல வந்து விற்க முடியல. ஏன்னா இவங்களோட மார்க்கெட்லேயே பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்ல யூஎஸ் தான் வந்து அதிகம். ஸோ இந்த ட்ரக் வந்து பிரைசிங் ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இவங்களோட ரெவன்யூ செக்மெண்ட்டா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ல மெயினா இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல தான் இவங்க அதிக பிரசன்ஸ். அதை தாண்டி குளோபலா வந்து இருக்காங்க.
ஸோ இந்த மார்க்கெட்டோட ரெவன்யூ தான் வந்து இவங்களுக்கு வந்து அதிகம். ஸோ இதுல வந்து 7,500 கோடி வந்து ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து பண்ணது 6,800 கோடியா வந்து இருக்கு. ஸோ 6,800 கோடி வந்து 7,500 கோடி வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சேம் வைஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ஏறி இருக்கு, அது வேற கதை. ஆனா ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. இவங்களோட இந்த அடுத்த ரெவன்யூ கீ ரெவன்யூ செக்மெண்ட் வந்து இந்த ஃபார்மா சர்வீசஸும் இன்கிரீடியன்ஸும். ஸோ இங்க வந்து ரெவன்யூ வந்து 970 கோடியா இருக்கு. 1000 கோடிக்கு 30 கோடி கம்மி. இதுவே அவங்க போன வருஷம் இங்க பண்ணது வந்து 1030 கோடி. ஸோ இது வந்து லைட்டா வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட குளோபல் மார்க்கெட் சூப்பரா தான் இருக்கு. பட் இந்த யூஎஸ் கீட் இருக்க அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ற அந்த லெனாலி டோமைட் அப்படின்ற அந்த ட்ரக்கும் அந்த நிறைய பிரைசிங் ப்ரெஷர் வந்து வருது. அந்த டிலே வந்து ஆகுது ப்ராடக்ட்லாம் வைக்க. ஸோ இதெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை தாண்டி நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா தான் இருக்கு. ப்ராஃபிட் மட்டும் ஏறல, மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இவங்களோட கீ பார்ட்னர்ஷிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது எல்லாமே ஒரு 2 to 3 வருஷத்துக்குள்ள இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே சக்சஸ் ஆயிடும். அண்ட் தென் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ல என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்வோடெக்ன்ற கம்பெனி கூட சேர்ந்து பயோசிமிலரை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கியூர் பண்ண போகுது. ஸோ இந்த ட்ரக் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 to 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட்டா இருக்கும். அண்ட் தென் சனோஃபின்ற நிறுவனத்து கூட சேர்ந்து பேஃபோர்ட்ரஸ்ன்ற ஒரு ட்ரக் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த RSV ஃபார் பேபிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த RSV ஃபார் பேபிஸ்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஒருவேளை குழந்தைங்களுக்கு சளியோ இல்ல மைல்டான ஃபீவரோ வந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ அந்த மூச்சு திணறல்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான் இது. ஸோ இது ஒரு சின்ன வைரஸ் மாதிரி. ஸோ இது கியூர் பண்றதுக்கான ட்ரக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சனோஃபின்ற நிறுவனத்து கூட சேர்ந்து. புதுசா ஒரு ட்ரக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரக்கோட பேர் வந்து சென்சிமீன். இது வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கியூர் பண்ண போகுது. ஸோ இந்த ட்ரக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே சக்சஸ் ஆச்சு அப்படின்னா 2 to 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட்டா இருக்கும் இந்த கம்பெனி. ஸோ ஓவராலா நம்ம இந்த ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மட்டும் டவுன் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அவங்களோட ரெவன்யூ எங்க வருது, அது எப்படி இருக்கு அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அவங்க எக்ஸ்பென்ஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அவங்களோட ஃபியூச்சர் பிளானையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் இருக்கு இந்த கம்பெனியோட Q1ன்றது. இப்போ இந்த ஷேர் வந்து 18 தான் இருக்கு PE. நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லே. ஸோ இப்பவுமே இந்த ஷேர் வந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மந்த் நான் வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த மந்த் வரும்போது நான் வாங்கிடுவேன். ஸோ ஓவராலா இந்த வீடியோல ஃபார்மா செக்டர்ஸ் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணதுக்கான ரீசன் 2 கம்பெனி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒன்று வந்து இந்த நாட்கோ, இன்னொன்று வந்து இந்த டாக்டர் ரெட்டி. அண்ட் தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கும் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் வந்து 20 PE தான் வந்து இருக்கு. பட் நம்ம 20 PE, 18 PE, 10 PE இப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது நாட்கோ வந்து சூப்பரா இருக்கலாம். பட் நாட்கோன்றது ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸோ இது வந்து மிட் கேப் கம்பெனி. இது வந்து 20,000 கோடி வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி. 20,000 கோடின்றதே நம்ம ஒரு லார்ஜ் கேப்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம மிட் கேப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஹை வாலடைலேஷனா இருக்கும். டாக்டர் ரெட்டி அந்த அளவுக்கு ஹை வாலடைலேஷன் இருக்காது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் இருக்காது. ஓரளவுக்கு மிட் ரேஞ்சா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 3 கம்பெனியுமே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இந்த கம்பெனிஸோட பியர் காம்படிட்டிவ்ஸான இந்த சன்ஃபார்மா, டோரன் ஃபார்மா, டிவிஸ் லேப் இந்த கம்பெனிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 35, 40, 88 இருக்கு டிவிஸ் லேபோட பீலாம் பார்க்கும்போது. ஸோ இந்த அளவுக்கான பி ரேஷியோ இருக்க கம்பெனிஸ் வாங்குறதை விட நான் இந்த கம்பெனி வந்து உள்ள என்டர் ஆயிடுவேன். ஸோ ஒருவேளை இப்போ டாக்டர் ரெட்டிலாம் பி ரேஷியோ அந்த 80 கிட்ட போச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்க 20ன்றது அப்படியே நீங்க டபுள் மடங்கு பண்ணி பாருங்க, ட்ரிபிள் மடங்கு பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்க ட்ரிபிள் மடங்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3000, 4000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு யாரும் பிரைசிங் வந்து இந்த கம்பெனிக்கு இப்போ கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அதனால கொடுக்கும்போது நம்ம அந்த ரேலி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதான் நாட்கோக்கும் நான் சொல்ல வர்றது. ஸோ ஃபார்மா செக்டர்ஸ்ன்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மா செக்டர்ஸ் பத்தி அந்த செப்பரேட்டான ஒரு வீடியோ வேணும். ஃபார்மா செக்டர்ஸ் எப்படி அனலைஸ் பண்றது, அல்லது APIன்னு சொல்லுவாங்க, பயோசிமிலர் சொல்லுவாங்க, இந்த OTC நான் இப்போ சொன்னது இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஈஸியான டேர்ம்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் இனிஷியலா பார்க்கும்போது புரியாது. நீங்க வேணா சொல்லுங்க, இந்த சண்டேல வந்து ஏதோ ஒரு கம்பெனி எடுத்து, அது என்ன கம்பெனில நீங்களே வந்து சொல்லிடுங்க. அந்த கம்பெனி எடுத்து நம்ம வந்து டீடைல் ரிப்போர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த சண்டே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய கேள்வி வந்து இந்த ஷேர்ஸ் பத்தி பேச சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை எடுத்து பேசுறதா இல்லை அப்படின்னா அந்த டீடைல் ரிப்போர்ட் வந்து பண்றதான்னு தெரியல. ஆஸ் ஆஃப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து எந்த பிளானுமே இல்லை எதை பண்றதுன்றது. இன்னைக்கு நைட் தான் வந்து டிசைட் பண்ண போறேன். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க போட்டுருங்க எந்த கம்பெனி வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா நிறைய பேர் டாடா மோட்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் நிறைய பேர் வந்து ஃபார்மா செக்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த நிறைய பேர் புது கம்பெனிஸா அவங்கவுங்க லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் டீடைல் ரிப்போர்ட் பண்ண சொல்லி. ஸோ எதை பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது போல் மாதிரி போடலாமான்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி போட்டோம் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா இது 2 இந்த ஃபார்மா செக்டருக்காக டிஸ்கஸ் பண்ண நியூஸ். அடுத்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து அதர் Q1லாம் எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம்.